இன்னல் இன்சானல் ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் என்பவன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அந்த நன்றி கெட்ட தனத்திற்கு அவனே சாட்சியாக இருப்பதாக திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஆதியாத்ல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இறைவன் நம் மீது கடமையாக ஆக்கி வைத்திருக்கும் ஜும்மாவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மார்க்க செய்திகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கொண்டிருக்கும் நம் அவர்கள் அனைவரின் மீதும் அவனுடைய அன்பும் அருளும் ஒற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பிச்சேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகிலே கோடான கோடி மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களை தாண்டி எத்தனையோ விதமான பல வகையான ஜீவராசிகளையும் பல்வேறு வகையிலான உயிரினங்களையும் பல இனங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்க. அப்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இறைவன் இந்த உலகத்திலே வாழ தகுதியான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அருட்கொடைகள் என்பதன் மூலமாக குறிப்பாக மனிதர்களுக்கு இறைவன் அளவில்லாமல் வழங்கியிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். நாம் உண்ணக்கூடிய உணவு முதற்கொண்டு, உடுத்தக்கூடிய உடைகள் முதற்கொண்டு, தங்கக்கூடிய இடங்கள் முதற்கொண்டு என்று ஆரம்பித்து எத்தனையோ விதமான பல்வேறு வகையிலான அருட்கொடைகளை மனிதர்களுக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மனிதனுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அருளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வஆதாக்கும் மின் குல்லி மா ஸஅல்துமூஹு, நீங்கள் அவனிடம் எதையெல்லாம் கேட்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட அனைத்தையுமே என்ன செய்திருக்கிறான், இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். நமக்கு தேவையான, நமக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட அனைத்தையுமே அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், உங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அப்படி வழங்கிய அருளை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அடுத்த வாக்கியமாக சொல்லுகிறான், அப்படி இறைவன் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் என்ன நினைத்தால், கணக்கிட நினைத்தால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அவைகளை உங்களால் எண்ணி மாற முடியாது என்று சொல்லி இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டணும். அப்ப அல்லாஹ்விடத்திலே நாம என்ன கேட்டிருக்கிறோமோ அந்த அருளையும் தந்திருக்கிறான். இன்னும் நாம எதையெல்லாம் கேட்காமல் இருக்கிறோமோ அது அந்த மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது, இது இந்த மனிதனுக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், கூடுதலான சில விஷயங்களையும் கூடுதலான சில அருட்கொடைகளையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், மனிதன் கேட்டவற்றையும் கேட்காதவற்றையும் இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறோம். அப்பேற்பட்ட அருட்கொடைகளை, அப்படிப்பட்ட விஷயங்களை, அப்படிப்பட்ட அருளை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு நீங்க ஒண்ணா எழுத நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, அதை நீங்கள் எண்ணி மாற முடியாது. அல்லாஹ் எனக்கு உணவு கொடுத்திருக்கிறா ஒரு பாயிண்ட், அல்லாஹ் எனக்கு உணவை கொடுத்திருக்கிறா ஒரு பாயிண்ட், அல்லாஹ் எனக்கு வாகனத்தை கொடுத்தா அது ஒரு பாயிண்ட், அல்லாஹ் எனக்கு வீட்டை கொடுத்தா அது ஒரு பாயிண்ட். இப்படி நீங்க எத்தனை விதமான அருளை நீங்கள் எழுதிக்கொண்டே சென்றாலும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ, என்ன வழங்கி இருக்கிறானோ அதை உங்களால் என்ன செய்ய முடியாது, கணக்கிலே கொள்ளவே முடியாது என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப இப்படி அல்லாஹ் அருளை பற்றி
மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை பற்றி, வசதி வாய்ப்புகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் எல்லா விதத்திலேயும் மனிதர்களை என்ன செய்திருக்கிறான்? தான் நாடிய மக்களுக்கு அவன் நாடியவற்றை அவர்களுக்கு தேவையானதை என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் தன்னிறைவாக வழங்கி விட்டான். அப்ப அப்படிப்பட்ட அருளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம இப்படியெல்லாம் அருட்கொடைகளை எல்லாம், இப்படியான வசதி வாய்ப்புகளை எல்லாம் அனுபவித்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் அடுத்த வாக்கியமாக அதே வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். இன்னல் இன்சானே, நிச்சயமாக மனிதன் என்பவன் கஃபாரும், மனிதன் அநியாயக்காரனாகவும் மிகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான் என்று இறைவன் அதே வசனத்தில் குறிப்பிட்டு காட்டு. அல்லாஹ் உங்களுக்கு தேவையான அருளை கொடுத்திருக்கிறான். அந்த அருளை உங்களால் எண்ணி மாற முடியாது. இருந்தாலும் மனிதன் எப்படி இருக்கிறான்? அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட ஒரு மனிதனாக என்ன செய்கிறான்? பாவியாக இருப்பதாக திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மைதானே? மனிதனை நோக்கி அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய, அல்லாஹ் பிரயோகிக்கக்கூடிய வார்த்தை என்பது நிச்சயமாக யதார்த்த வாழ்க்கையிலே, மனிதனுடைய வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட கொடிய பண்பு என்பது அமைந்திருக்கக்கூடிய நிலையை தான் பார்க்கும். அதை அல்லாஹ் வேறு ஒரு வசனத்தில் குறிப்பிட்டு காட்டும் போது, இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூர், நிச்சயமாக மனிதன் என்பவன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அந்த நன்றி கெட்ட தனத்திற்கு அவனே சாட்சியாக இருப்பதாக திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஆதியாத்ல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுது. ஏன் இறைவன் மனிதனை நோக்கி தன்னுடைய அழகிய படைப்பான, சிறந்த படைப்பான, முக்கிய படைப்பான இந்த சமூகத்தை நோக்கி நன்றி கெட்ட மனிதன் நீங்கள் எல்லாம் நன்று மறைந்தவர்கள், நீங்கள் எல்லாம் நன்று சேர்க்கவே மாட்டேன் என்று சொல்லி ஏன் இறைவன் அப்படி குறிப்பிட்டு காட்ட வேண்டும்? இறைவன் சொல்லுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன? நம்முடைய செயல்பாடுகள் தான். நாம அல்லாஹ்வுக்கு உண்மையிலேயே நன்றி விசுவாசியாக, அவனுக்கு நன்றி மறக்காதவனாக இருக்கிறோமா என்பதை யோசித்து வாழக்கூடிய மக்களாக இருக்கும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அருளை யோசிச்சு பார்க்கணும். பொருளாதாரம் தான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய காசு பணம். உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்தானா அதுதான் பெரிய ஒரு பொருளாதாரம், அதுதான் அல்லாஹ் கொடுத்த அருள். அதெல்லாம் கிடையாது. இது பார்க்கலாம், வீடு கட்டியதுக்கு அப்புறம் என்ன வாசகம் பெரும்பாலும் போடுவாங்க? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது எனது இறைவன் வழங்கிய அருட்கொடை. இந்த வாசகத்தை பயன்படுத்துவாங்களா? இல்லையா? இப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கையில காசு இருந்துச்சுன்னா அல்லது இருக்கிற வீடு இருந்துச்சுன்னா இதை மட்டும்தான் அருட்கொடை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும். அதுவும் அருட்கொடை தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் நம்முடைய உடல் உறுப்புகள் முதற்கொண்டு நாம சுவாசிக்கக்கூடிய காற்றிலிருந்து அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? இப்படி எல்லா வகையிலையும் அல்லாஹ் அருளை விரித்து என்ன செய்திருக்கிறார்? மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை மரணிக்கின்ற வரைக்கும் உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ, குடிக்கிற தண்ணி எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை விட சுவாசிக்கக்கூடிய காற்று என்பது, ஆக்சிஜன் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு சுவாசிக்கிறதுக்கு காத்து இல்லை அப்படின்னு சொன்னா உயிர் வாழ்வதே ரொம்ப கஷ்டம், வாழவே முடியாது. நீங்க கொரோனாவுடைய காலகட்டத்தை திருப்பி பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். அந்த ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் என்ன எப்படி எல்லாம் இருந்தார்கள். அதை வாங்குவதற்கு, விலை கொடுத்து வாங்குவதற்கு அப்படியே சுற்றி திரிந்தார். எவ்வளவு காசு இருந்தாலும் பரவாயில்லை, அதை நம்ம என்ன செய்ய வாங்கிக்கிறோம். என்னுடைய மனைவி பிழைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை பிழைக்க வேண்டும், என்னுடைய தாய் தந்தையை பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிலிண்டர்களை, அந்த கேஸுகளை, ஆக்சிஜன் அடங்கிய அந்த பாட்டிலை வாங்குவதற்கு மனிதன் ஓடோடு இருந்தான். மனிதனுடைய தேவை அதை நோக்கி அவனுடைய சிந்தனை போய் கொண்டே இருக்குது. அது இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, உயிரை பிழைக்க முடியாது, இருக்கிற உயிரை தக்க வச்சிருக்க முடியாது. அப்படியான ஒரு சூழல். இன்னும் வட மாநிலங்களில் பார்க்கிற பொழுது அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாததன் காரணமாக பல குழந்தைகள் என்ன செய்தார்கள்? இறந்து போன சூழல். பரிதாபமாக உயிரை விட்டார்கள் பச்சிளம் குழந்தைகள். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு உயிர் போறதுக்கும் ஒரு உயிர் வாழ்வதற்கும் இந்த காற்று என்பது, அந்த காற்றின் மூலமாக மனிதன் வாழ்வதற்குண்டான ஆக்சிஜன் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை யோசிச்சு பார்க்கணும். இதனால காசு கொடுத்து வாங்கலாம். அழகிய ஒரு சட்டை வேணுமா? ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் நீங்க நல்ல சட்டை கிடைக்கும்.
நல்ல வேஷ்டி எடுக்கிறோம், நல்ல கைதி எடுக்கிறோம், அல்லது நல்ல உணவை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எதை வேண்டுமானாலும் காசு கொடுத்து வாங்கிட்டு என்ன செய்யலாம்? நாம அதை இலகுவான முறையை அடைந்து விடலாம். காரணம் என்ன? அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் எடுத்தா போதும். ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு உண்டால் போதுமானது. ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 3 லிட்டர் தண்ணீர் குடிச்சா போதுமானது. அது ஒரு மனிதன் வாழ்வதற்கு சராசரியான தேவையாக இருக்கிறது. என்னதான் நினைச்சாலும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 50 லிட்டர் தண்ணியை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அவ்வளவுதான் அளவு. அந்த வயிற்றுக்குண்டான அளவு என்ன? ஒவ்வொரு நேரத்துக்கு அப்புறமும் அதிகபட்சம் போனா ஒரு 3 லிட்டரோ 4 லிட்டரோ அவனோட வயிற்றுக்குள்ள போகும். உணவு ஒரு வெட்டு சாப்பிடுவானா, 1.5 வெட்டு சாப்பிடுவானா? இட்லி சாப்பிடுறா, அதிகபட்சம் 7 இட்லி சாப்பிடுவானா நார்மலா உள்ளவே. இது உணவினுடைய அளவுகள் இதுதான். இதை என்ன செஞ்சிருவோம்? நாம காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கிறது. ஆனா சுவாசிக்கிற காற்று, அந்த காற்றை கண்ணால பார்க்க முடியாது. அதை நம்ம கண்ணால பார்க்கிறோமா? காற்று எங்க போகுது, எங்க அலை வாழ்கிறது, அதை நம்முடைய வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறதா? அந்த வாய்ப்பு கிடையாது. ஆனா அந்த காற்றை பயன்படுத்துவதற்கு மனிதன் என்பவன் ரொம்ப தேவை உடையவனாக இருக்கிறான். அதே காற்றை சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை ஒருவன் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அவசியம் ஏற்பட்டார், அல்லது அளவோடு தான் காற்றை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல் ஏற்பட்டால் மனிதன் நிம்மதியாக நினைத்த அளவிற்கு வாழ முடியுமா? முழிச்சிருந்தாலும் அந்த காற்று தேவை. தூங்கிட்டு இருக்கும் போது நாம மூச்சை விட்டு விடுகிறோமா? இறந்த பிணத்தை போன்றோமா ஆய்விடுகிறோமா? தூங்கினாலும் என்ன, நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. வெளியில இருந்து வரக்கூடிய காற்றை உள்வாங்கிக் கொண்டு மீத உள்ள காற்றை வெளியே விடக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்படி எல்லா விதத்திலேயுமே அளவுகோலே இல்லாம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு மனிதர்களும் அந்த காற்றை சுவாசித்து வாழக்கூடிய மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு எந்த மனிதர்களும் காசு கொடுக்க வேண்டிய நிலை இல்லை, அவசியம் இல்லை. அந்த அருளை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அருட்கொடையை சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் நம்ம உயிர் வாழுவதற்கு இவ்வளவு பிரம்மாண்டமான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா அது இல்லை என்று சொன்னால் நம்மால் வாழ்ந்துவிட முடியாது. இறைவன் இப்படியான ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுத்த ரப்புக்கு நாம என்ன செய்திருக்கோம்? அப்பேற்பட்ட இறைவனுக்கு நாம எந்த அளவிற்கு நன்றி உள்ள அடியாராக இருந்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களுமே யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சக மனிதனிடத்துல எப்படி நடந்துகிறோம்? ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு தேவை இருக்குது, ஒரு காசு பணம் உள்ள ஆட்ட போய் அதை கடனாக கேட்கிறோம், உதவியாக நாம கேட்கிறோம். அவர் உங்களுக்கு உதவி செய்யறாரு அல்லது கடன் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. உடனடியாக உணர்ச்சி பூர்வமாக என்ன செய்யறோம்? ரொம்ப நன்றின்னு சொல்றோம், தேங்க்ஸ் சொல்றோம், ஜிசாக்குமுல்லாஹ் கைரான்னு சொல்றோம், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். இப்படி எல்லாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாசகங்களை பயன்படுத்தக்கூடிய சூழல் மனிதனுக்கு மத்தியிலே ஏற்படுகிறது. காரணம் என்ன? நான் ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கும் போது அவன் எனக்கு உதவி செஞ்சான், எனக்கு அந்த நேரத்துல ஒரு 10,000 ரூபாய் தேவைப்பட்டது, அவன் எனக்கு என்ன பண்ணான்? அந்த நொடி பொழுதிலே அந்த நிமிஷத்துல எனக்கு உதவி செஞ்சான். அப்ப அவனுக்கு என்னால ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு சிந்தனை ஏற்படுதா இல்லையா? ஆனா இவை எல்லாத்தையுமே தாண்டி, அற்ப பொருளாதாரங்களை எல்லாம் தாண்டி, அற்ப வசதி வாய்ப்புகளை எல்லாம் தாண்டி அல்லாஹ் நமக்கு எவ்வளவு வகை வகையான அருட்குறைகளை எல்லாம் தந்திருக்கிறார். உண்ணக்கூடிய உணவை சிந்திச்சு பார்த்தோமா? வானிலிருந்து அல்லாஹ் மலையை பொழிய வைத்து நீரை கொடுக்கிறானே, அந்த மலையை பற்றி அந்த நீரை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோமா? பூமியிலே அல்லாஹ் எதையெல்லாம் விளைவிக்கிறாரோ அப்பேற்பட்ட விளைச்சல்களை பற்றி, அந்த உணவுகளை பற்றி நாம் என்றைக்காவது அல்லாஹ் இப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறானே, அந்த ரப்புக்கு நான் நன்றி செலுத்தினா என்பதை என்றைக்காவது எந்த முஸ்லிம்களாவது சிந்தித்து அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாக அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருந்திருக்கிறோமா? இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு மத்தியில இப்படியெல்லாம் விசுவாசமாக இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்க பார்த்தாலும் சலாம் சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்களா, இப்ப எல்லாம் விசாரிக்கக்கூடிய நிலை இருக்கும்.
அல்லது அவர் என்ன செய்வாரு, இவரை நோக்கி விசாரிக்கக்கூடிய சூழல் இருக்கும். காரணம் என்ன, உன்னை இவரை கடன் கொடுத்திருப்பாரு, இல்ல அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு பேசாம போன நல்லா இருக்காது. நம்ம அவரிடத்துல என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு உதவியை நாடி வாங்கியிருக்கிறோம், அவர் நமக்காக ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு, பேசாம போன நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்கிற பொழுது அந்த நேரத்துல கூட என்ன செய்கிறோம், அவர் செய்த உதவி கண்ணுக்கு முன்னாடி வந்து அவனை நோக்கி சலாம் சொல்லக்கூடிய நிலைகளோ நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழலோ நம்முடைய சிந்தனைக்கு வருகிற பொழுது படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒவ்வொரு நேரத்திலேயும் நன்றி செலுத்த வேண்டுமே, நன்றி கடமை பட்டிருக்கிறோமே, நன்றி விசுவாசியாக இருக்க வேண்டுமே என்ற எண்ணம் நமக்கு ஏற்படவில்லை. ஏன்? அதான் அல்லாஹ் மனிதனை நோக்கி மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அதுக்கு அவனே ப்ரூஃப், வேற யாருமே தேவை கிடையாது. ஒரு மனிதனுக்கு நன்றி சொல்லலன்னா அவ்வளவு உதவி பண்ணப்ப எதுவுமே சொல்லாம போயிட்டான், வேற ஒரு ஆள் கூட சாட்சியா இருப்பார். ஆனா நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம இருக்கிற பொழுது அதனுடைய சாட்சியாக அதுக்கு துணையாக யார் இருக்கிறான், அவன் தான் இருக்கிறான். ஏன்னா அவனுடைய செயல்பாடுகள் அப்படி. நான் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருந்தேன், ஆனா அவன் என்ன செய்யல, என் படைத்த ரப்பு பல கட்டளைகளை விட்டு இருக்கிறார், பல்வேறு வகையிலான வேலைகளை உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த கட்டளைகளை சரிவர செய்யாமல் அவனுக்கு அவனே சாட்சியாக இருந்து நன்றியற்ற மனிதனாக வாழுகிறார் என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறார், திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டக்கூடிய அம்சத்தை பாருங்க. நம்ம என்ன சிந்திச்சு பார்க்கணும், ரமலானுடைய காலத்துல ஒவ்வொரு விஷயத்துல எப்படியெல்லாம் இருந்தோம். பள்ளிவாசல் நிரம்ப தொழுகையிலே வணக்க வழிபாட்டிலே விவாதத்திலே அதிகமான அமல்களிலே ஈடுபட்டு வாழ்ந்த முஸ்லிம்களினுடைய நிலை அதற்கு அடுத்த ஃபஜ்ருடைய தொழுகையிலே அப்படியே தலைகீழாக நேரெதிராக நேர்முரணாக மாறிவிட்டது என்று சொன்னார். ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னாடி செய்த வணக்க வழிபாடுகள், இறைவனுக்காக செய்த அத்துணை விஷயங்களுமே எல்லாம் நாடகமா. யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லல, அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான விஷயம். வெளிப்படையிலே பார்க்கிற பொழுது நோன்புடைய காலகட்டத்திலாம் முஸ்லிம்களுக்கு தொழுகை கடமை. ஒரு முஸ்லிம் நோன்பு வைத்தால் நோன்பு வைத்துக் கொண்டுதான் குர்ஆனை ஓத வேண்டும். ஒரு முஸ்லிம் நோன்பு வைக்கிற பொழுது அந்த நோன்புடைய காலகட்டத்தில் தான் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இப்படித்தானே தெரிகிறது. அல்லாஹ் ஏனைய மாசத்துக்கு லீவ் விட்டானா, விடுமுறை என்று சொல்லிவிட்டானா, தேவையில்லை நீ பள்ளிக்கு வராத, என் ஆலயத்துல உட்காராத, என் ஆலயத்துல எனக்காக சிரவணக்கம் பண்ணாத, என் பள்ளிவாசல்ல வந்து எனக்காக நீ ருக்கு செய்ய வேணாம், எனக்காக நீ குர்ஆன் ஓத வேணாம், என்னை நினைவு கூற வேண்டாம் என்று சொல்லி ஏனைய 11 மாதத்திலே அல்லாஹ் நமக்கு லீவு கொடுத்துட்டானா? இதே என்ன செய்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நாம அல்லாஹ்வுக்கு உரிய அடிப்படையில சரியான அடிப்படையில ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கவில்லை என்பதை வெளியாட்டக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். ஒவ்வொரு அருளை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க, யோசிச்சு பார்க்கணும், கற்பனை பண்ணி பார்க்கணும். அல்லாஹ் எனக்கு எந்த விதத்திலையும் குறை வைக்கலையடா, நான் ஏன் அல்லாஹ்வுக்கு உண்மையிலேயே அவன் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய கட்டளைகளை என்னால் ஏன் நிறைவேற்ற முடியவில்லை, யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் ஒரு அத்தியாயத்திலே தொடர்ச்சியாக பேசி காட்டுகிறார். குத்திலல் இன்சானு மா குஃபரா, மனிதன் சபிக்கப்பட்டு விட்டான், அவன் எவ்வளவு நன்றி கெட்ட மனிதனாக இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் முதல்ல மனிதனை பற்றி சொல்லிட்டான், அவன் சபிக்கப்பட்டு விட்டவன், எவ்வளவு நன்றி கெட்ட ஒரு மனிதனா இருக்கிறான் தெரியுமா? நான் அவனுக்கு என்னடா கொடுக்கல, உனக்கு என்ன செய்யலன்னு சொல்லு. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியலிட்டு காட்டுகிறான். மின் ஐயின் ஷையின் ஹலகா, அவனை எதிலே இருந்து படைத்தான் என்பதை அவன் சிந்தித்து பார்த்தானா? மின் நுத்ஃபத்தின் ஹலகஹு ஃபகத்தரா, விந்து துணையிலிருந்து அவனை படைத்தான், பின்னர் அவனை சரியாக என்ன செய்தான், சீரமைத்தான். அல்லாஹ் அடுத்த வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்லுகிறார், சும்ம சபீல யஸ்ஸரா, பின்னர் அவனுடைய பாதை என்ன செய்தோம், நாம் எளிதாக்கி கொடுத்தோம். சும்மா அமாத்தஹு ஃபஅக்பரா, பின்னர் அவனை மரணிக்க செய்து அவனை மண்ணறையிலே கொண்டு சேர்த்தான். சும்ம இதா ஷா அன்ஷரா,
பின்னர் அவன் நாடுகிற பொழுது அவனை உயிர்ப்பித்து எழுப்புவான். கல்லா லம்மா யக்தீமா அமரா. என்றாலும் அந்த மனிதன் என்பவன் அல்லாஹ் ஏவிய விட்ட என்ன செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை. இதனால் தான் மனிதன் சபிக்கப்பட்டிருக்கிறான். இதனால் தான் மனிதன் நன்றி கெட்ட மனிதனாக இருக்கிறான். யாரெல்லாம் அப்படி நன்று விசுவாசியாக இல்லையோ அவரெல்லாம் ஒருவரும் சிந்தித்து பார்க்கட்டும். பல் எந்தரின் இன்சான் இலா துஆமி, தன்னுடைய உணவை அவர் சிந்தித்து பார்க்கட்டும். அண்ணா சபபனல் மா சப்பா, நாமே மழை என்ன செய்தோம், நன்கு பொழிய செய்தோம். சும்மா சக்கக்கிணல் அறுத சக்கா, பின்னர் பூமியை நன்றாக பிழைந்தோம். உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக அதிலே தானியத்தையும் திராட்சைகளையும் காய்கறிகளையும் ஆலிவையும் பேரிச்ச மரங்களையும் அடர்ந்த தோட்டங்களையும் பழத்தையும் புற்பூண்டுகளையும் உழைக்க செய்தோம் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒரு உணவு, ஒரு வாய் நம்ம சோறு வாய்க்குள்ள போகுதுன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு ப்ராசஸிங் அல்லாஹ்வால ஏற்படுத்தப்படுதுன்னு பார்க்கும். பூமியில சும்மா ஒண்ணு அரிசி வந்துடாது. கடையில போய் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா கொடுத்து ஒரு அரிசி வாங்குறோமா இல்லையா? அது உடனடியாக நம்முடைய கரத்துக்கு வருதுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி மனிதனுடைய உழைப்பை தாண்டி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பது ரொம்ப வசீகரமானது, பிரம்மாண்டமானது. வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை கொண்டு வர்றான். அந்த மழை நீர் பூமிக்கு வருகிறது. பூமியில் அந்த நீர் பட்டவுடனே பூமி 2 கூறுகளாக பிறந்து அந்த நீரின் மூலமாக அல்லாஹ் உள்ளே பல வகையான அற்புதங்களை எல்லாம் ஏற்படுத்தி பூமியை 2ஆக பிளத்து அதுல என்ன செய்யறான் அல்லாஹ், உங்களுக்கு தேவையான காய்கறிகளையும் கனிகளையும் பழங்களையும் எல்லா விதமான அருளையும் என்ன செய்திருக்கிறார், இறைவன் பூமியின் மூலமாக ஏற்படுத்துவதாக அல்லாஹ் சொல்றான். இதை சிந்தித்து பாருங்கள் என்று இறைவன் மனிதனை நோக்கி கேள்வி. இவ்வளவு விதமான அருள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு பாத்தீங்களா? இந்த அளவுக்கு இறைவன் இப்படியான ஏற்பாட்டை நமக்கெல்லாம் தந்திருக்கிற பொழுது நாம உண்மையிலே என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றிகளை விட்டவர்களாக இருக்கும். என்னைக்குமே யாருமே தொழுகையை மறக்க கூடாது. என்றைக்குமே அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், ஒரு நன்றி விசுவாசியாக இருக்கணும். அந்த நன்றி விசுவாசம்னா என்ன? அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அது எப்படியான வார்த்தையை குறிக்கிறது? யா அல்லாஹ், நீ எனக்கு உணவு கொடுத்த, நீ எனக்கு ரிஸ்கை கொடுத்த, நீ எனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறாய், அதனால் யா ரப்பே உனக்கு நன்றி யா அல்லாஹ் என்று சொல்லி சக மனிதனுக்கு நாம் சொல்லுவோமா இல்லையா? அது போன்று சொல்வது நன்றி கிடையாது. அது அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அவனுடைய தரஜாக்கள் எதுவும் குறைய போகிறதா? அவனுடைய மகத்துவமோ அவனுடைய கண்ணியமோ பாழ்படுத்தப்பட போகிறதா? என்றைக்குமே போலக்குரியவன் ஒருவன் தான் அந்த அல்லாஹ்வுடைய போல் என்பது எவராலும் என்ன செய்யப்படாது, குறைக்கப்படாது. அல்லாஹ் நித்திய ஜீவன். அவன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தானோ அதுவரைக்கும் கடைசியாக அதே நிலையோடு தான் இருப்பான். எவனுடைய செயல்பாட்டாலும் அல்லாஹ்வுடைய நிலையில் கூட போவதோ குறைய போவதோ கிடையாது. அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது நாம வெறுமனே வாய் வார்த்தைகளால் பிரார்த்தனைகள் மூலமாக கைகளை உயர்த்தி சொல்வது கிடையாது. உண்மையிலே நன்றி விசுவாசி என்று சொன்னால், நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றி உள்ள அடியானாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வெளிப்பாடு என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவு செய்வதில் என்ன செய்யணும் இருக்கும். அல்லாஹ் எனக்கு என்ன ஏவி இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு என்ன கட்டளை இருக்கிறார், அல்லாஹ் எனக்கு என்ன சொல்ல இருக்கிறார், அதை என்ன செய்வேன், என்னால் இயன்ற அளவிற்கு என்னால் முடிந்த அளவிற்கு நான் செய்வேன். அப்படி செய்கிறார்களா இல்லையா? அவர்கள் தான் உண்மையிலேயே நன்றி உள்ள அடியானாக இருக்கிறார். உலகத்துல யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும் போது அவர் ஏதாவது நம்மகிட்ட ஒரு சின்ன உதவின்னு வந்து கேட்கும் போது போய் நிற்போமா இல்லையா? அன்னைக்கு பெரிய கஷ்டத்துல இருந்தேன், அவர் எனக்காக என்ன பண்ணாரு, ஹெல்ப் பண்ணாரு. இன்னைக்கு சின்ன உதவின்னு அந்த வரைய போயிட்டு வருவோன்னு கூப்பிடுறாரு, அதுக்கு கூட நான் போறேன்னா நான் என்ன மனுஷன்னு சொல்லி அவனை நோக்கி அவன் கேட்கக்கூடிய சூழல் இருக்குது. இருக்குதா இல்லையா? இதை கூட என்னால செய்ய முடியாதா? இல்லைன்னா ஒரு ஒரு கட்டநாடு என்ன செய்வோம், அவர் நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு, நம்மளை கூப்பிடுறாரு, நம்ம போகலைன்னா தப்பா நினைச்சிருவாரோ, நம்ம ஒரு பேச்சு காட்சி என்ன செஞ்சிருவோம், நம்ம போயிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற சிந்தனை வருகிறதா இல்லையா? அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய விஷயங்கள் அங்கே காட்டக்கூடிய ஆர்வம் என்பது ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இல்லை?
ஏன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய காரியங்கள்ல ஏன் நம்முடைய செயல்பாடுகள் இல்லை? இதை நான் யோசிச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, ஏழு நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு எப்படியெல்லாம் நன்றி செலுத்தியுள்ளார் என்பதை என்ன செய்யணும்? ஒவ்வொரு மனிதர்களும் யோசித்து பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இத்தனைக்கும் நபிகள் நாயகம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒருவராக இருந்தார். அந்த இறை தூதர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வை கால் வீங்குகின்ற அளவிற்கு வணங்கி வழிபடுறாங்க. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, ஏன் இப்படி தொழ வேண்டும் என்று. அகப்போ நான் விரும்புகிறேன், என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று சொல்லி நபிகளார் கேள்வியாக முன்வைத்து அதற்குண்டான பதிலை கொடுக்கிறார். ஏன் ரப்புக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? அப்ப நபிகள் நாயகம் ரெண்டு விஷயங்களை விட்டு கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அல்லாஹ்வுக்கு உண்மையிலேயே நன்றி விசுவாசியாக வாழ்ந்திருக்கிறார். நன்றி செலுத்தக்கூடிய அந்த நிலை என்பது, அந்த பாடம் என்பது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள்? உங்களுடைய நன்றி என்பது வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது. உங்களினுடைய நன்றி விசுவாசம் என்பது எந்த ரப்பு உங்களுக்கு அருளை செய்திருக்கிறானோ அந்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அல்லாஹ் இட்ட கட்டளைகளையும் சரியான முறையிலே ஃபாலோ பண்ணணும், சரியான அடிப்படையிலே பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர்கள் என்ன செய்யறாங்க? இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக ரசூலுல்லாஹ் தொழுகை காட்டி என்ன பண்றாங்க? நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுறாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? இந்த நிலையிலேயும் வணக்க வழிபாடுகளை மறந்து விடாமல் அல்லாஹ்வினுடைய அருளை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து அந்த அல்லாஹ்விற்கு நான் எப்படி இருக்கிறேன், அந்த அல்லாஹ்விற்கு உண்மையான விசுவாசியாக இருக்கிறேனா, அல்லாஹ் அருளை தந்திருக்கிறானே, அந்த அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய இறை நினைவு, என்னுடைய அமல்கள் அமைந்திருக்கிறா என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்த்து என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதலாம் முறை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரி, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி உள்ள அடியானாக அவன் இட்ட கட்டளைகளையும் அவன் நமக்கு இட்டிருக்கக்கூடிய கடமைகளையும் செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில முக்கிய செய்திகளை, அதே போன்று இந்த நன்றியினுடைய நன்மைகளை ஒவ்வொரு மனிதர்களும் நாளை மறுமையிலே பார்ப்பார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறார். யார் நன்றி செலுத்துகிறாரோ லி நஃப்ஸிஹி, அவர் தனக்காகவே நன்றி செலுத்துகிறார் என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறார். ஒமன் கஃபர, யார் நன்றி மறக்கிறாரோ அப்பேற்பட்டவர்களை விட்டும் அல்லாஹ் கனியும் தேவைகள் அற்றவன் என்றும் இறைவன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப இங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அதனுடைய விளைவை, அதனுடைய ரிசல்ட்டை நாளை மறுமையிலே பார்ப்பீர்கள். அது உங்களுக்கு உண்டான நன்மைகள். யாரெல்லாம் நன்றி மறந்து வாழுகிறானோ, யாரெல்லாம் நன்றி வைத்த மனிதனாக உலகத்திலே இருக்கிறார்களோ அவர்களை விட்டும் அல்லாத தேவைகள் அற்றவன் என்று இறைவன் சொல்லுகிறானே, ஆனால் அந்த மனிதன் நிச்சயமாக நாளை மறுமையிலே பிடிக்கப்படுவான். அந்த நன்றியற்ற மனிதர்களாக வாழக்கூடியவர்கள் நாளைக்கு மறுமையே இதனால் அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறையாது, மாறாக அவனுக்கு உண்டான நன்மைகள் எதுவும் சேராது என்பது அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு பதிய வைக்கிறான் என்று சொன்னால் இப்ப நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுக்கு நான் என்ன செய்யறேன்? அந்த அல்லாஹ்வுக்காக என்னுடைய நன்மைகளை நாளை நாள் மறுமையை எதிர்பார்த்து என்ன செய்கிறேன்? நான் நன்றி செலுத்துகிறேன், நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் ஜக்காத்து கொடுக்கிறேன், நான் இன்னொரு அமல்களை செய்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிந்த மக்களாக நாம இருக்கு. நன்றி செலுத்தாம இருக்கணும், நான் இப்படித்தான் இருப்பேன், அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் தரணும், எனக்கு வீட்டை தரணும், சாப்பாடு தரணும், மனைவியை தரணும், பிள்ளையை தரணும், குடும்பத்தை ஏற்படுத்தணும், எல்லாத்தையும் அல்லாஹ் தரணும். ஆனா நான் தரமாட்டேன்னு சொன்னா அவன் மறுத்து விட்டவன், அவன் நன்றி வெட்ட மனிதன், அவன் நன்றி மறந்த மனிதன், இவனுக்கு நாளை மறுமையில இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு கேள்விக்குறியாக இந்த வசனத்துல இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தை பத்தி அல்லாஹ் விசாரிப்பானா இல்லையா? நான் உனக்கு இதை கொடுத்தேனே, இதுக்காக நீ என்ன எனக்காக பண்ணுன? அல்லாஹ் கேட்க மாட்டான், அல்லாஹ் விசாரிக்க மாட்டான்.
அதற்கெல்லாம் உண்மையிலேயே நான் இந்த நோன்பின் மூலமாக பாடம் பெற்றார். இந்த நோன்பு என்ற வகுப்பறையிலே கலந்து கொண்டு அதன் மூலமாக பயிற்சி எடுத்து நாம் உண்மையிலேயே வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் ஏழைய நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய அமல்கள் என்பதும் அதே நிலையோடு அதே ஆர்வத்தோடு அல்லது நாம் என்ன செய்ய வேண்டும்? சரிவர கடமையான தொழுகைகளையாவது அந்தந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய மக்களா இருக்கும். என்னைக்குமே தொழுகை மறந்துடக்கூடாது. பெருநாளுடைய கொண்டாட்டத்தை ஆறாவாரத்தோடு அல்லாஹ்வுடைய அருளால் கொண்டாடினோமா இல்லை? பலஸ்தீன மக்களுக்கு மத்தியில் அப்படியான ஒரு இக்கட்டான சூழல், நோன்பு வைப்பதற்கு கூட உணவு இல்லாத ஒரு சூழல், நோன்பு திறப்பதற்கு எங்களுக்கு எந்த உணவும் இல்லை என்று சொல்லி ஒரு சிறுமி என்ன செய்கிறது? கண்ணீர் விட்டு அழுகிறது. நார்மலா தான் பேசிக்கிட்டே இருக்கிறது. அந்த உணவு என்ற வார்த்தை வந்தவுடனே அதனுடைய கண்களிலே குளமாய் கண்ணீர் குட்டுகிறது. அந்த அளவுக்கு உணவினுடைய தாக்கத்தை புரிந்த மக்களாக அந்த பலஸ்தீன சிறுமிகள் முதற்கொண்டு இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, குழந்தைகள் முதற்கொண்டு அதை உணர்ந்திருக்கிறாங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி இருந்தாலுமே உள்ளத்துல ஈமானிய உறுதி குறையவில்லை. நோன்பு வைக்கக்கூடிய நிலையை விடல. எங்களுக்கு தான் சாப்பாடு இல்லை, நாளை எப்படி நோன்பு வைக்க முடியும்? சஹருக்கு உணவில்லை, நோன்பு திறந்தா அந்த பசியை ஆற்றுவதற்கு இஃப்தாருக்கு உணவில்லை, நாங்க ஏன் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி விட்டிருக்கலாமா இல்லையா? ஆனா வகவஜா சஹருக்கு சாப்பிட்டோம். டிஃபரெண்டாக இஃப்தாருக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வயிறு முட்டை சாப்பிட்டு மஹரிபு தொழாத மக்கள் எல்லாம் இருந்தாரு. நம்ம எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கோம், எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நாம கட்டுப்பட்டு வாழணும், எவ்வளவு ஈமானிய உறுதியோடு நாமெல்லாம் இருக்க வேண்டும். ஒரு கணம் அங்கேயே யோசித்து பாருங்க. அத்தனை இழப்புகளை சந்தித்தும் அத்தனை விதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் வணக்க வழிபாட்டிலே தவறவிடவில்லை அவர்கள். அவ்வளவு இடிபாடான கட்டிடத்துக்கு உள்ளாரையும் அங்கே ஒரு இடவை ஏற்பாடு செய்து பெருநாளுடைய தொழுகை ஒரு அழகான புகைப்படம் சமூக வலைதளத்திலே பகிரப்பட்டது. இப்படியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் வணக்க வழிபாடுகள் என்று வருகிற பொழுது, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமை என்று வருகிற பொழுது அதில் சரிவர இருந்த மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? இறைவன் எல்லாவற்றையும் வழங்கியிருக்கிறார், எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே குறைகளை வைக்கிறோம் என்று சொன்னால் பாதிப்பு அல்லாஹ்வுக்கு இல்லை, நமக்குத்தான் அதை மறுமையில இருக்கிறது என்பதை உள்ளத்தில் ஆழ பதிந்த மக்களாக எல்லா முஸ்லிம்களுமே ரமலானை மட்டும் முஸ்லிம்களாக, ரமலானில் மட்டும் முக்கியங்களாக இருந்து விடாமல் ஏனைய மாதத்திலேயும் உண்மையாகவே நாம் எந்த ஒரு வேஷத்தையும் போடாமல், எந்த ஒரு நடிப்பையும் போடாமல், நான் என்றைக்குமே அல்லாஹ்வுக்கு ஒரு முகத்தோடு தான் இருப்பேன். என்னுடைய வணக்க வழிபாட்டிலே நடிப்பு கிடையாது, என்னுடைய விவாதத்திலே வேஷம் கிடையாது, அனைத்துமே இறையச்சத்தினுடைய வெளிப்பாடுதான் என்று சொல்லி உள்ளத்திலே உறுதி கொண்ட மக்களாக இந்த ரமலானுடைய மாதத்திலே பாடம் நான் பெற்றிருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இறையச்சம் என்பது கூடுதலாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நான் என்ன செய்வேன்? இந்த வணக்க வழிபாட்டிலே சரியாக இருந்து அதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றி விசுவாசியா இருப்பேன் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் இன்றைய நொடி பொழுதிலிருந்து நாம் உறுதி எடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.